வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல மீஷோல உங்களுடைய ப்ராடக்டை எப்படி சக்சஸ்ஃபுல்லா சேல் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. மீஷோவும் பாத்தீங்கன்னா மற்ற மார்க்கெட் பிளேசஸ், அதாவது அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியே நல்ல சேல்ஸ் நடக்கிற ஒரு மார்க்கெட் பிளேஸா தான் இன்னைக்கும் இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராடக்ட் சேல் நடக்குது, நிறைய கஸ்டமர்ஸ் பை பண்றாங்க. ஸோ ஒரு குவாரண்டீட் ப்ராடக்ட்ஸும் மீஷோல அவைலபிளா இருக்கு. ஸோ இவ்வளோ பாப்புலாரிட்டியா இருக்கிற இந்த மீஷோலையும் செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்டை செல் பண்ணிட்டே தான் இருக்காங்க, அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா மீஷோல அவங்களுடைய செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ப்ராடக்டை சேல் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா மீஷோல அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா பிசினஸை ரன் பண்ண முடியாது அப்படின்னு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய சஜஷன் கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷனா இருக்கும், நம்ம பிசினஸை மீஷோல ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மீஷோவை பத்தி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். ஸோ மீஷோ பாத்தீங்க அப்படின்னா எல்லா மார்க்கெட் பிளேசஸ் மாதிரி தான் A to Z எல்லா ப்ராடக்ட்ஸும் இந்த பிளாட்ஃபார்ம்லயும் கிடைக்குது. ஸோ ஏகப்பட்ட செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்றாங்க. மற்ற செல்லர் பேனல்ஸை கம்பேர் பண்ணும்போது மீஷோவோட ப்ரைசிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ற அளவுக்கு தான் மீஷோல ப்ராடக்டோட ப்ரைசஸ் இருக்கு. ப்ராடக்டோட கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு, குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. அண்ட் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மீஷோல ப்ராடக்ட் அவ்வளவா ஒர்த் இல்லை, குவாலிட்டியா இருக்காது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. இது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செல்லர் அவங்களுடைய ப்ராடக்டை எந்த குவாலிட்டியில அவங்க செல் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து தான். ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது செல்லர்ஸ் தான் முடிவு பண்ணணும். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும், போட்டோ இமேஜ்க்கும் குவாலிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ குவாலிட்டி அப்படிங்கிறது ஆஸ் அ செல்லரா நீங்க தான் உங்களுடைய ப்ராடக்டை ப்ராப்பரான குவாலிட்டியில சேல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலுமே ஆர்டர்ஸ் கண்டிப்பா வரும். ஸோ மீஷோவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க, ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் மீஷோலயும் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா மீஷோல எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. அதே மாதிரி டாப் கேட்டகரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் ஸ்டோர் தான் எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே அதிகமா சேல் நடக்கும். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா உமன்ஸ் வேர், மென்ஸ் வேர், கிட்ஸ் வேர் அப்படின்னு தனித்தனி கேட்டகரியில ப்ராடக்ட் சேல் நடந்துட்டே இருக்கு. ஸோ நீங்க என்ன ப்ராடக்டை உங்க மைண்ட் செட்ல வச்சிருக்கீங்க, மீஷோல எது பண்ணா ஈஸியா ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்க அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட்ஸ் நீங்க நினைச்ச ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு வேணாலுமே நீங்க இங்க லிஸ்ட் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆன பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஹோம் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி A to Z உங்களுக்கு டே டு டே லைஃப் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவையோ இது எல்லா ப்ராடக்ட்ஸுமே மீஷோலயும் இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா மீஷோவோட கஸ்டமர் பேனல். ஸோ இந்த பேனல்ல ஆல்ரெடி நீங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இருக்கும். ஸோ இல்லைனாலும் ஒரு முறை இந்த பேனலை விசிட் பண்ணி பாருங்க. ஸோ மீஷோல பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியே தான் ப்ராடக்ட்ஸ் ரேஞ்சஸ் அதிகமாவே இருக்கும், அதே சமயம் ப்ரைஸஸும் ரொம்ப கம்மியாவே இருக்கும், கஸ்டமர்ஸ் ரேட்டிங்கும் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னாலும் ரேட்டிங்ஸை பார்த்து, கமெண்ட்ஸ் பார்த்து, ரிவ்யூஸ் பார்த்து வாங்குனீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தான் ஆஸ் அ செல்லரா நீங்க ப்ராடக்டை சேல் பண்ணும்போது உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா என்ன ரிவ்யூஸ் கொடுக்கணும், என்ன கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. நீங்க சென்ட் பண்ற ஆர்டர்ஸை பொறுத்து தான் உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியை பொறுத்து தான் கஸ்டமர்ஸ் ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஆர்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டோட குவாலிட்டியில எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல அப்படின்னா நீங்க மல்டிபிளான மார்க்கெட் பிளேசஸ்ல எல்லாத்துலயுமே ஒரே டைம்ல பிசினஸை பண்ண முடியும், அதே சமயம் ஒரே சமயத்துல நிறைய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணவும் முடியும். ஸோ மீஷோலயே நிறைய பேர் ப்ராடக்ட்ஸ் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதுதான் அமௌண்ட் பாத்தீங்கன்னா மற்ற செல்லர் பேனலை விடவுமே ரீசனபிளா தான் இருக்கும். ஸோ மீஷோல பாத்தீங்க அப்படின்னா அமேசான், பிளிப்கார்ட் மாதிரி மார்க்கெட் பிளேஸ் அந்த மாதிரி ஃபீஸ் எதுவுமே கலெக்ட் பண்றது கிடையாது. டெலிவரி சார்ஜும் நீங்க பே பண்ண வேண்டியது இல்லை. கஸ்டமர்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அந்த கஸ்டமர்ஸ் தான் டெலிவரி சார்ஜை பே பண்ணி ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ மார்க்கெட் பிளேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே 0 கமிஷன் அப்படிங்கிறதுனால நீங்க ஈஸியா உங்களுடைய ப்ராடக்ட்டை செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி சேல் பண்ண முடியும். செல்லர் அக்கௌண்ட்டும் பாத்தீங்கன்னா வித்தின் 5 to 10 மினிட்ஸ்ல உங்களால கிரியேட் பண்ணிட முடியும். அமேசானை விடவும் பாத்தீங்கன்னா மீஷோல ஈஸியா செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். கரெக்டா 3 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். ஸோ ஈஸியான ஆக்சசிபிள் இருக்கிறதுனால எல்லாராலையும் இந்த பிசினஸ் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மேண்டேட்டரி கிடையாது. ஸோ 3 ஸ்டெப்ஸ்ல உங்களால மீஷோல ஒரு சப்ளையரா மாற முடியும்.
ஸோ எப்படி செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த கஸ்டமர் பேனல்லே பாத்தீங்க அப்படின்னா மேல ரைட் சைட்ல பிகம் அ சப்ளையர் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டேபை கிளிக் பண்ணியும் நீங்க உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாலும் meesho.supplier.com அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க மீஷோல உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான செப்பரேட் பேஜ் ஓபன் ஆகும். ஸோ செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ரொம்பவே ஈஸி, 3 ஸ்டெப்ஸ் தான். ஸோ ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இருக்காது. மீஷோல சப்ளையர்ஸ் ஏன் அவங்களுடைய பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லயே கொடுத்துருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா 0% கமிஷன். ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு மார்க்கெட் ஃபீஸ், ரெஃபரல் ஃபீஸ் இந்த மாதிரி எந்த ஃபீஸுமே நீங்க மீஷோக்கு கொடுக்க தேவையில்லை. உங்க ப்ராடக்ட் எவ்வளவு பிரைஸ்க்கு நீங்க சேல் பண்ணணும்னு கோட் பண்றீங்களோ அந்த பிரைஸ்க்கு வித் டெலிவரி சார்ஜ் கொடுத்து கஸ்டமர் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் கஸ்டமர் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா ஆஃப்டர் 7 days உங்க அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஸோ இங்க மீஷோக்கு பாத்தீங்கன்னா எந்த விதமான பார்ட்னர் ஃபீஸ், மார்க்கெட்டிங் ஃபீஸ், ரெஃபரல் ஃபீஸ் எந்த ஒரு ஃபீமே நீங்க பே பண்ண தேவையில்லை. உங்க ப்ராடக்ட்டுக்கான பேமெண்ட் அப்படியே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ இதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மீஷோல அவங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா மோர் தென் 6 lakhs மீஷோ செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்டை இந்த மீஷோல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா 11 crore பிளஸ் கஸ்டமர்ஸ் மீஷோல ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பின்கோட்ஸ் பாத்தீங்கன்னா மோர் தென் 28,000 பின்கோட்ஸ்க்கு மீஷோ டெலிவரி பண்றாங்க ப்ராடக்ட்ஸ். அண்ட் கேட்டகரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 700 பிளஸ் கேட்டகரிஸ் மீஷோல இருக்கு. ஸோ இவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மீஷோல சேல் நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் எந்த கேட்டகரியில இருந்தாலும் உங்களால சேல் பண்ண முடியும். ஸோ பின்கோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி எல்லா ஏரியா ஆல் ஓவர் இந்தியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஷிப்பிங் பாத்தீங்கன்னா நான் என் ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என் ப்ராடக்ட் எப்படி நான் வந்து கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்றது அப்படின்னா ஷிப்பிங் சர்வீஸ் வேணும், கொரியர் சர்வீஸ். ஸோ அந்த ஷிப்பிங் பார்ட்னரையும் மீஷோவை ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீ ஜாப் தான். நீங்க ஈஸியா உங்களுடைய செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணி ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க டிஸ்பேச் பண்ணலாம். ஆஃப்டர் 7 days உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஸோ ஈஸியஸ்ட் வே தான், ரொம்பவே ஃபாஸ்டா பண்ண முடியும். அதே சமயம் அமௌண்ட்டும் ஃபாஸ்டாவே உங்க அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒய் சப்ளையர்ஸ் லவ் மீஷோ அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 4 டீடைல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 கமிஷன் ஃபீ. ஸோ மீஷோ ஒரு செல்லர்கிட்ட இருந்து எந்த விதமான கமிஷனையும் அவங்க மார்க்கெட் பிளேஸ் ஷேர் பண்றதுக்கும் சரி, இல்லை ப்ராடக்ட் விசிபிலிட்டி கஸ்டமருக்கு ஷோ பண்றதுக்கும், இல்லை ப்ராடக்ட் கஸ்டமருக்கு டெலிவரி பண்றதுக்கு இந்த மாதிரி எந்த சார்ஜஸ்மே அவங்க வாங்குறது இல்லை. ஸோ கமிஷன் ஃப்ரீ அப்படின்றதுனால நிறைய செல்லர் மீஷோ ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா 0% பெனாலிட்டி ஃபீ. ஸோ பெனாலிட்டி அப்படின்னு எந்த அமௌண்ட்டுமே செல்லர்ஸ்ட இருந்து மீஷோ சைட்ல கலெக்ட் பண்றது கிடையாது. ஸோ ஆர்டர்ஸ் கேன்சல் ஆயிடுச்சாலும் ரிட்டர்ன் ஆயிட்டாலும் எந்த விதமான பெனாலிட்டியும் கிடையாது. தேர்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா growth ஃபார் எவ்ரி சப்ளையர். மீஷோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பிகினரா நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாலும், ஆல்ரெடி பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் எல்லா செல்லர்ஸ்க்கும் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் விசிபிலிட்டியை வந்து கஸ்டமர்ஸ்ட கொடுக்குறாங்க. ஸோ ஈஸியா எல்லாருக்குமே ஆர்டர்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்ல தான் இந்த பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஸோ இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ணிட முடியும். ஸோ உங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்டிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, கேட்லாகிங் ரொம்பவே ஈஸி, கிரிட்டிக்கலாவே இருக்காது. அதே சமயம் பாத்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்பவே லோவா இருக்கும். ஸோ நீங்க ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ண தேவையில்லை, கஸ்டமர்ஸ் தான் ஷிப்பிங் சார்ஜ் பே பண்ணுவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் சைக்கிள் ஆஃப்டர் டெலிவரி, உங்க ப்ராடக்ட் கஸ்டமருக்கு டெலிவரி ஆன வித்தின் 7 daysல உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ பேமெண்ட் சைக்கிளும் பாத்தீங்கன்னா 7 daysல கம்பல்சரி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனாலதான் நிறைய செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை மீஷோல சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல அமேசான், பிளிப்கார்ட் மாதிரியான மற்ற மார்க்கெட் பிளேசஸ்ல ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா மீஷோவையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா மீஷோலயே நிறைய கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ உங்களுடைய ப்ராடக்டோட செல்லிங் ரேட் ஜாஸ்தியா இருக்கும், அதே சமயம் உங்களுடைய ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்கும். எல்லா செல்லர் பேனல்லையும் ப்ராடக்ட் சேல் பண்றது ரொம்பவே ஈஸி தான். ஸோ இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரிட்டிக்கல் இருக்காது. ஸோ சேம் ப்ராடக்ட் தான் நீங்க 3-4 செல்லர் பேனல்ஸ்ல பண்ணும்போது ஆர்டர்ஸ் ஒரு மந்த்துக்கு 4x மாதிரி டபுளா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ மீஷோவை பத்தின இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மீஷோ பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல அதை பத்தின அப்டேட்ஸை கண்டிப்பா போஸ்ட் பண்றேன்.